பேஜி டிஆர்பி தமிழ் மாதிரி வினாத்தாள். பிறமொழி சொற்குள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு பிரதானமானவர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். இல்லை, முக்கியஸ்தர், பிரதானமானவர், முக்கியஸ்தர் இதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. அப்போ பிறமொழி சொற்கள் இதெல்லாம். இப்போ பிறமொழி சொற்கள் இல்லாத ஒரு வார்த்தை என்னென்னா டி தான். திருவிழாவுக்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் அப்படிங்கிறது தான். செங்கற்பட்டு மருவு பெரு எழுதுக. மருவு அப்படின்னா வார்த்தையை சுருக்கி சொல்கிறது. நீண்ட பேரை சுருக்கி சொல்கிறது தான் மருவு சொன்னு பேர். இப்போ செங்கல்பட்டு அப்படிங்கிறத செங்கம் அல்லது செங்கைன்னு சொல்லலாம். ஆனால் செங்கம் என்பது தனி பெயர், அது தனி ஊர் பெயர். அதில் செங்கல்பட்டை செங்கை அப்படிங்கிறது தான் சரியான மருவு சொல், சுருக்கி சொல்கிறது. அதுபோல் ஊர் பேருடைய மருவு உதகமண்டலம். உதகமண்டலத்தை ஊட்டின்னு வேறு பேர் சொல்லி தான் அழைப்பாங்களே தவிர உதகமண்டலத்துடைய மருவு சொல் உதகை என்பது தான். பொருந்தாத இணை எது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, சீரும் சிறப்பும். இது ரெண்டும் ஒரே பொருள் தான். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிர் இணை. உயர்வு தாழ்வு, ஆமாம், உயரமும் தாழ்வும் எதிரெதிர் இணை. பொருளுடைய செறிவை குறைத்து வருவன செறி இணை. இல்லையா? பச்சைவு பசியல் அப்படின்னா பச்சையை அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒன்று பச்சை பசியல். ஒரே பொருள் தரும் இணை நேரிணை. இதில் இரவு என்பது வேறு பொருள், பகல் என்பது வேறு பொருள். ஆனால் ஒரே பொருள் தரக்கூடிய இணைன்னு சொல்லியிருக்காங்கனால அதுதான் பொருந்தாத இணை. எனவே அதுதான். அப்புறம் மேகலை, இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. மேகலைங்கிற வார்த்தைக்கு தேன் மழையா, தேன் மேகலையா, தேன் மழை மேகலையா, செய்மேகலையா, மணிமேகலைன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். மணிமேகலை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் செய்மேகலை என்பதும் சரியான விடை தான். ஏன்னா அதாவது இதற்கு சரியான விடை அல்ல, இருந்தாலும் செய்மேகலைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வினைத்தொகையாக மாறும். செய் என்பது கட்டளை சொல், மேகலை என்பது பெயர் சொல். செய்மேகலை என்பது வினைத்தொகையாக மாறி அதுவும் ஒரு சரியான பொருளை கொடுக்கும். இருந்தாலும் நாம் ஏற்கனவே உள்ள காப்பியத்தினுடைய அடைமொழியாக அது இருப்பதனால மணிமேகலை என்பதுதான் சரியான விடை. நன்றி, வணக்கம்.